திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையில் கிடைக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். நாடு முழுக்க அரசு ஊழியர்களுக்கு அதிர்ச்சி. மத்திய அரசு எடுத்த பெரிய முடிவு. ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. இந்த பென்ஷன் திட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளது. இதற்கிடையே ஓய்வு பெறும் வயது உயர்த்தப்படுமா என்ற கேள்வி நிலவி வந்தது. இந்த கேள்விக்கு தற்போது மத்திய அரசு பதில் அளித்துள்ளது. அதன்படி ஓய்வு பெறும் வயது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது பணிகளை பொறுத்தவரை 58 60 வயது வரை பணியாளர்களுக்கு ஓய்வு வழங்கப்படுகிறது. இந்த பணி ஓய்வு மாற்றி அமைக்கக்கூடாது. அதே வயது தொடரும் என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு பதில் அளித்துள்ளது. ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தில் வயது மாற்றப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பென்ஷன் திட்டத்தில் கீழ் யாருக்கு எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். நடைமுறையில் இருக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் 10% பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் 14% பங்களிக்க வேண்டும். இதை மத்திய அரசு பல இடங்களில் முதலீடு செய்யும். இறுதியில் அந்த முதலீட்டு கார்பன்ஸ் சந்தை வருவாய் பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும். அதுவே பழைய ஓய்வூதிய முறையானது ஒரு பணியாளர்களின் கடைசி ஊதியத்தில் 50% என்னவோ அந்த அளவிற்கு நிலையான ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது. இப்பொழுது புதிய முறையில் கடைசி ஊதியத்தில் 38% என்னவோ அந்த அளவிற்கு மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அரசு சனிக்கிழமை ஒப்புதல் அளித்தது. யுபிஎஸ் திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய 12 மாதங்களில் இருந்து சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெறுவார்கள் என்று முடிவெடுக்கப்பட்டு உள்ளது. அடிப்படை ஊதியத்தில் 50%க்கு சமமான இந்த முழு ஊதியத்திற்கு தகுதி பெற ஊழியர்கள் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் பணியை முடித்திருக்க வேண்டும். அப்பொழுது ஒரு ஊழியரின் அடிப்படை ஊதியம் 50,000 என்று வைத்துக்கொள்ளலாம். அவருக்கு 25,000 ரூபாய் பென்ஷனாக வழங்கப்படும். ஆனால் அது மட்டுமல்ல, கூடுதலாக பென்ஷன் கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்படும். அதாவது தற்போது உள்ள 50% அகவிலைப்படி என்பது அடிப்படை ஊதியத்தில் பாதி ஆகும். அதாவது 25,000. எனவே மொத்தமாக 50,000 ரூபாய் மொத்தமாக அரசு ஊழியருக்கு பென்ஷனாக வழங்கப்படும். இதை அடிப்படையாக வைத்து மற்ற வருமானத்திற்கு கணக்கிடலாம். அடுத்த நிதியாண்டில் இருந்து தேசிய ஓய்வூதிய திட்ட சந்தாதாரர்கள் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்கும் ஒருங்கிணைந்த ஊதிய திட்டத்திற்கு மாற்றுவதற்கான ஆப்ஷன் வழங்கப்படும். புதிய ஓய்வூதியம் UPA 2இல் ஒன்றை அவர்கள் தேர்வு செய்யலாம். UPS ஓய்வூதிய திட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை விட அதிக பென்ஷன் கிடைக்கும். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்றவர்கள் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் பணியை முடித்திருந்தால் கடைசி 12 மாத சேவையின் சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெறுவார்கள். 10 முதல் 25 ஆண்டுகள் பணிபுரிபவர்கள் அவர்களுக்கு பணிக்காலத்திற்கு ஏற்றவாறு ஓய்வூதியம் வழங்கப்படும். இந்த புதிய திட்டம் ஏப்ரல் 1 முதல் 2025 முதல் அமலுக்கு வரும். மார்ச் 31, 2025க்குள் ஓய்வூதியம் பெறுபவர்கள் இந்த திட்டத்தில் பலன்கள் பெறும். தற்போது உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் 10% பென்ஷன் கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் 14% பங்களிக்க வேண்டும். இறுதியில் இந்த முதலீட்டு கார்ப்பரேஷன் சந்தை வருவாயை பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும்.
என்று தெரிவித்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.